ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21, 22. 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார். ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே அறிந்து கொண்டு வருகின்றோம். யூடியூப் என்ற ஒரு ஆப்பை நாம் ஓப்பன் பண்ணினால் அதில் அநேக காரியங்கள் உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு அதை மீடியாக்கள் வழியாக இந்த உலகத்திலே மனிதர்கள் நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருந்தாலும் நாம் அறிகின்ற அறிவை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆத்மாவை இழந்து விட்டால் அதனால் அவனுக்கு என்ன பலன் என்று இயேசு கேட்கின்றார். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றிருந்தாலும் நாம் ஆண்டவரை, நம்மை படைத்த தெய்வத்தை, நம்மை உருவாக்கியவரை, இந்த உலகத்தை படைத்தவரை நாம் அறியாமல் போனால் அதனால் நாம் பெற்றிருக்கின்ற அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன பலன்? பிரியமானவர்களே, தேவனுடைய ஆழங்களை அறிவதற்கு, அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஒரு சிலரை அல்ல எல்லாரையும் அழைக்கின்றார். நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை அவர் நமக்கு கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு உறவை அவர் நமக்குள் ஏற்படுத்துகின்றார்? அவருக்குள் நமக்குள்ள பங்கு என்ன? நேற்றைய தினம் 3 காரியங்களை சொன்னேன். தொடர்ந்து நாம் தியானிப்போம். நாம் அவருடைய இறைத்தன்மையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று 2 பேதுரு 1:4 நாம் வாசிக்கின்றோம். அவருடைய தூய்மையில் பங்குள்ளவர்கள் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12:10 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்கள். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியான். முதலாவது. இரண்டாவது, தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மூன்றாவது, மகன் யாருக்கு வெளிப்படுத்துவாரோ அவருக்கு தெரியும். வேறு ஒருவரும் தந்தையை அறியார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, யோவான் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் அவரை வெளிப்படுத்தவில்லை. அவரே அவரை வெளிப்படுத்தினார். தந்தை தான் யார் என்பதை தம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இயேசுவும் தந்தையின் மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் இறைத்தன்மையில் நிறைவு பெற்றவராகவும் இருந்தார். இவர்தான் தந்தையை பற்றிய மறைபொருட்களை அவருடைய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இறைத்தன்மையில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டவர்களை யார் என்பதை அவர் முன்னறிந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே தன்னுடைய பரம தந்தையை பற்றி வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, தந்தையை பற்றிய ஆழங்களை அறிந்து கொள்ள இயேசு மட்டுமே நம் மனக்கண்களை திறக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையில் முழுமையாக அவர் நிறைந்திருப்பதால் தன்னை அல்ல, தனக்குள் இருக்கும் தந்தையை பற்றியே பேசுவதையும் வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். இதன் வழியாக தந்தையாம் கடவுளை இந்த உலகம் அறிந்து கொள்கிறது. கடவுளும் தன்னை தம் ஒரே மகன் வழியாகவே வெளிப்படுத்துவதினாலே அவருடைய நித்திய வல்லமை, அழியாமை, பண்புகள், ஞானம் எல்லாமே கிறிஸ்து வழியாகவே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
இயேசுவும் அவ்வாறே தனக்குள் இருக்கும் தந்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 26, 22, 15ஆம் அதிகாரம் 13வது வசனம், மத்தேயு 18, 10வது வசனம், மத்தேயு 18, 35வது வசனம், லூக்கா 11, 13வது வசனம், மத்தேயு 7, 11வது வசனம். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வசனங்களை குறித்து கொண்டு வாசியுங்கள். கிறிஸ்து தன்னுடைய போதனையில் யாரை வெளிப்படுத்துகின்றார், யாரை மையமாக வைத்து போதிக்கின்றார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து நாம் தியானிப்போம், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் அனுப்பிய இயேசுவையும் உம்மையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக. உம்முடைய நித்திய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. உம்மை அறிந்து கொள்ளுதலே நிறைவான நீதியாக இருக்கிறபடியினாலே நாங்கள் இன்னும் இந்த உலகத்திலே உம்மை அறிந்து கொள்வதினாலே, உமது மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்வதினாலே உம்முடைய பிள்ளைகளுக்குரிய அந்த பங்கை நாங்கள் இழக்காதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வோம். எங்களை ஆசிர்வதியும், வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.